ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா தஞ்சை டேஸ்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான நாட்டுக்கோழி குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குக்கரில் நாட்டுக்கோழியை ஆட் பண்ணிவிட்டு அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே ஆட் பண்ண வேணாம், ஏன்னா வேகிறப்பயே அந்த சிக்கனில் தண்ணி வரும். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், பெரிய வெங்காயம் 1, பெரிய சைஸ் தக்காளி 1, 4லேருந்து 5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சுருங்க. 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். விசில்லாம் வர தேவையில்லை. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. வெயிட் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சிக்கன்லாம் நல்லாவே வெந்திருக்கு. அடுத்தது மண்சட்டி எடுத்துகிட்டு அது ஆயில் ஊற்றிக்கிறோம். ஆயில் சூடானதுக்கப்புறமா சோம்பை 1-2 நச்சுட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 பட்டை, ஒரு 4 பிரிஞ்சி இலை அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு பிரிஞ்சி இலை தான், அது சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறோம். அது கூடவே பெரிய வெங்காயம் 1, அது வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளி. அடுத்தது மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள். மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். இப்போ இந்த மாதிரி எண்ணெய் விடுறப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல நாட்டுக்கோழி, அதையும் அந்த தண்ணியோட ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டயத்தில் நம்ம கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். அது வந்து 1 கைப்பிடி தேங்காய், 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு அந்த மிக்சரை தான் ஆட் பண்ணியிருக்கோம். இது கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான கல்லுப்பையும் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கருவேப்பிலை போட்டு இறக்கிடுறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு தான் இது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம சர்வ் பண்ணிடலாம். நாட்டுக்கோழி குழம்போட காடை ஃப்ரை, முட்டை பொரியல் எல்லாமே சேர்த்து நம்ம சர்வ் பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தஞ்சை டேஸ்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்.